வணக்கம். ஜெய்மெயின் செகண்ட் அட்டெம்ப்ட் இந்த வருஷத்துக்கானது இன்னும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணல, இல்ல ரிஜிஸ்டர் பண்ண தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நான் விக்னேஷ், இக்னைட்ல இருந்து வந்திருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் எப்படி ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதே மாதிரி தான் உங்கள் லேப்டாப்லேயும் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இருக்கும். ஏதாவது ஒரு ப்ரௌசர், ப்ரிஃபரபிளி க்ரோம் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஜெய்மெயின்ஸ்னு சர்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு வெப்சைட்டே jmain.nta.nic.inங்கிற அஃபிஷியல் வெப்சைட், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட வெப்சைட் தான் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க ரீசெண்டாக விட்ட ஃபைனல் ஆன்சர் கீ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் இந்த இதில் இருக்கும். நம்ம இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எப்படி பண்ணுறேன்னு டக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜெய்மெயின்ஸ் 2025 செஷன் 2 கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். லைக் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஒரு ஸ்டெப்ஸ் டு அப்ளை, அந்த இதெல்லாம் அவங்களே சொல்லியிருப்பாங்க. அது போக 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஃபார் த ஒன்ஸ் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் செஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு, அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு. செகண்ட் வந்து புதுசாக செஷன் 2 எழுதுகிறவங்களுக்காண்டி. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் லைக் செஷன் 2 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நீங்கள் ஃபஸ்ட் செஷன்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும், ஆர் செகண்ட் செஷன் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் ஃபார் செஷன் 1 இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அண்ட் அந்த ரெண்டத்தையும் டைப் பண்ணணும். எப்போவுமே பாஸ்வேர்டை நம்ம மறந்துடவே கூடாது ஜெய்மெயின் செஷன் அப்ளிகேஷனில். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் அதை டைப் பண்ணணும். அண்ட் வித் கேப்ச்சா நான் டைப் பண்ணுறேன் 05G. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை கையோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க லைக் ஜெய்மெயின்ஸ் உங்களோட சேம் ஒருத்தர் 2 தடவை ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி இதில் நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ஜஸ்ட் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் எந்த ஊர் அப்படிங்கிறத மட்டும்தான் அது கேட்கும். ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த ஊருன்னு போட்டு ஃபீஸ் கட்டிட்டு கேப்ச்சா போட்டிங்கன்னா உங்களுக்கு இது டன் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் செஷன் 1 ரிஜிஸ்டர் பண்ணலை, பட் செஷன் 2 ரிஜிஸ்டர் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த ஐக்கான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில், அதாவது 10th 12th மார்க்ஸ் அண்ட் நிறையா சர்டிஃபிகேட்ஸ், பர்த் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்பாங்க. வித் யுவர் ஃபோட்டோ வித் சிக்னேச்சர். அந்த மெயினாக பார்க்க வேண்டியது நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். லைக் ஒயிட் பேக்ரவுண்ட் ஆர் அந்த கேபி அவங்க சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் ஆர் இமேஜஸ் யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த இதெல்லாம் இதில் பெருசாக எழுதியிருப்பாங்க. நான் மெயினான எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அவங்க பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது அவங்களே சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபோட்டோகிராஃபில் வந்து 10 to 300 KB இருக்கணும். அண்ட் சிக்னேச்சர் வந்து 10 to 50 KB இருக்கணும். ஐடென்டிட்டி ப்ரூஃப், அவங்க ஸ்கூல் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆர் இவங்களே ஆதார் கார்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி 10 to 300 KB இருக்கிற மாதிரி. அதுக்கு நீங்கள் நிறையா ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே அது கிடைக்கும். இந்த எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அவங்க மேலே அப்ளிகேஷன் ப்ராசஸ் போட்டிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு ஃபீ பேமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டோட ஒரு ஐடி க்ரியேட் ஆயிரும். அண்ட் அதை வச்சு செஷன் 2 நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. தேங்க்யூ. நீங்கள் இக்னைட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.